வெல்கம் டு ரோமான் ராக்ஸ். மக்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் வந்து தயார் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்ன பொருள் தேவை என்று பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கங்க. சிறிதளவுக்கு ஆலோவேரா இருந்தால் போதும். சோற்று கத்தாழை. ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதான இலை எடுத்துக்கங்க. இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா கீழாநெல்லியோட வேர். இது சிறிதளவுக்கு கீழாநெல்லி வேர் எடுத்துருக்கோம். 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்துருக்கோம். ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கோம். 5 பீஸ் வெங்காயம். ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம். மக்களை அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆனால் ஒரு 200 ml தான் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறோம் ஓலிவ் ஆயில். ஒரு 50 ml ஓலிவ் ஆயில் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்குவோம், அரைச்சி எடுத்துக்குவோம். இதை மக்களை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஓலிவ் ஆயில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கோகோனட் ஆயில் தான் போடுறோம். பியூர் கோகோனட் ஆயில். இது மக்களே பார்த்திங்கன்னா நம்ம லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கோம். இப்போ மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மக்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம ஆயில் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஆயிலோட பலன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நரை வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கட் ஆகுறது அதெல்லாம் வராது. பொடுகுலேருந்து பாதுகாக்கும். அடுத்து வந்து ஹேர் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது நீங்கள் ஆயில் காய்ச்சும் போது ஒரு பெரிய ஒரு பாத்திரம் வச்சு காய்ச்சிங்க, இல்லைனா இது பொங்கி வரும். இதை நீங்கள் லாங் லைஃப் யூஸ் பண்ணலாம். இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரோமான் ராக்ஸ்.